வணக்கம். ஒரு தீப்பொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதேவன் ஹேமதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை தொடர்பில் தீர்மானம். வெளிநாட்டு கடன்கள் சட்டத்தை நீக்க அமைச்சரவை அனுமதி. தேசபந்துவை பதவி நீக்குவதற்கான செயற்பாடுகள் தீவிரம். இவ்வாண்டு இறுதிக்குள் இலங்கையில் முதலாவது கேபிள் கார் திட்டம் ஆரம்பம். நுவரெலியா தபால் நிலையத்தை சுற்றுலா தலமாக்க திட்டம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலை தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலை பொறிமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானியை சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச வெளியிட்டுள்ளார். மருந்து ஒழுங்குமுறைமை ஆணைக்குழு ஆண்டுக்கு 2 முறை அதிகபட்ச சில்லறை விலையை மாற்றியமைக்க அதிகாரம் பெற்றுள்ளதுடன் டொலரின் பெறுமதி ஏற்ற இறக்கமாக இருந்தால் பொதுமக்களின் நலனுக்காக எந்த நேரத்திலும் இந்த அதிகபட்ச சில்லறை விலைகளை மாற்றுவதற்கான சட்டபூர்வ அதிகாரத்தையும் அவர்கள் கொண்டுள்ளனர். வெளிநாட்டு கடன்கள் சட்டத்தை நீக்க திருத்தங்கள் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு கடன்கள் சட்டத்தை நீக்குவதற்கும் அதன் பின்னர் திருத்தங்கள் செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2024 ஆண்டின் 33ஆம் இலக்க பொதுக்கடன் முகாமைத்துவ சட்டம் வெளிநாட்டு கடன்களை நிர்வகிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை உள்ளடக்கி இருப்பதால் 1957ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்க வெளிநாட்டு கடன் சட்டம் மற்றும் அதில் செய்யப்பட்ட அனைத்து திருத்தங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகிறது. அதற்கான கொள்கை உடன்பாடு 9/12/2024 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. வரைவாளரால் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடன் சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதன்படி மேற்படி மாகாண வரைவை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் பின்னர் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி கொள்வனவு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தேசபந்துவை பதவி நீக்குவதற்கான செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் திகதியில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்து இதனை குறிப்பிட்டார். அதே நேரம் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த பிரேரணையை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்திற்கு அமைவான உபநிரலில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பிரேரணை எதிர்வரும் பாராளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படவுள்ளது. இவ்வாறு கலந்துரையாடப்படும் இந்த பிரேரணை 5 நாட்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பாராளுமன்ற விவாதத்திற்கு பிறகு பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையின் மீது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த பிரேரணை 113 பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும். பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை விசாரிக்க சபாநாயகர் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார். விசாரணை குழுவின் முடிவு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை குறித்து முடிவெடுக்கப்படும். தேசிய மக்கள் சக்தியின் 115 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை நேற்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையில் அவருக்கு எதிராக 27 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஏப்ரல் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் 19ஆம் திகதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் இலங்கையின் முதலாவது கேபிள் கார் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்வாண்டு இறுதிக்குள் இலங்கையில் முதல் கேபிள் கார் திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2 மலைகளுக்கு இடையே 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு செயல்படும் கேபிள் கார்களில் செல்லும் அரிய வாய்ப்பை இலங்கையில் அனுபவிக்க முடியும். மத்திய மலைநாட்டில் கம்பளி பிரதேசத்தில் அமைந்துள்ள அம்புலுவாவ மலை சிகரத்தில் இருந்து அம்புலுவாவ மத மற்றும் பல்லுயிர் வளாகம் வரை 1.8 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியதாக கேபிள் கார் திட்டம் வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த கேபிள் கார் திட்டம் சீன மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் கூட்டு முயற்சியாகும். இந்த திட்டத்தின் முதல் கட்டம் இவ்வாண்டு அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவடைய உள்ளது.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை அம்புலுவாவ திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்ற இலங்கைக்கான சீன தூதுவர் குய் ஜென்ஹோ அம்புலுவாவ அறக்கட்டளையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுராத ஜெயரத்னவை சந்தித்துள்ளார். இதன்போது இந்த திட்டம் தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகள் 18 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவடைந்திருந்தது. ஒரு கனவாக வெகு தொலைவில் இருந்த இந்த திட்டம் சீன மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களால் நிஜமாகிவிட்டது. நுவரெலியாவுக்கு பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கம்பளையில் பயணத்தை ஆரம்பித்து அம்புலுவாவையில் கேபிள் கார் பயணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறும் வகையில் கம்பளை ரயில் நிலையம் அமைந்துள்ள இடத்திற்கு கேபிள் கார் சேவை விரிவுபடுத்தப்படும் என அனுராத ஜெயரத்ன சீன தூதரிடம் தெரிவித்துள்ளார். கம்பளை உலகின் பிரபலமான சுற்றுலா தலமாக மாறும் என தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா தபால் நிலையத்தை சுற்றுலா தலமாக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நுவரெலியா தபால் நிலையத்தை சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்வதற்கும் அதே நேரத்தில் தபால் சேவைகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலியா தபால் நிலையத்தை தபால் திணைக்களத்தில் இருந்து நீக்கிவிட்டு அதை விற்க முன்னர் திட்டமிட்டிருந்தார் என்று அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் தபால் அலுவலகத்தை தபால் துறையின் கீழ் வைத்திருப்பதற்கும் அந்த இடத்தை சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கும் ஒரு புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆனால் திருத்தப்பட்ட முடிவை அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நகர அபிவிருத்தி ஆணைக்குழு மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி ஆணைக்குழுவிடமிருந்து தொழில்நுட்ப ஆலோசனை பெறப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் அதீத போதைப்பொருள் பாவனையால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதீத போதைப்பொருள் பாவனையால் இளைஞர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியை சேர்ந்த 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளை அதிக அளவில் நுகர்ந்த நிலையில் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதேவேளை உயிரிழந்த இளைஞருடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த இனியவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவில் காட்டுத்தீ காரணமாக 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கொரியாவின் தெற்கு பகுதிகளில் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 19 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தீயை அணைக்க கிட்டத்தட்ட 9000 தீயணைப்பு வீரர்கள், 130க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன. அன்டோங் நகரம் மற்றும் பிற தென்கிழக்கு நகரங்களில் உள்ள பொதுமக்கள் வெளியேறவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். காட்டுத்தீயால் சுமார் 43,000 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி மற்றும் 1300 ஆண்டுகள் பழமையான புத்த கோவில் உட்பட நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் தீக்கிரையாகின. உய்சோங் நகரத்துக்கு அருகில் சியோங்சான் கவுண்டியில் உள்ள ஒரு சிறைச்சாலையில் இருந்து சுமார் 2600 கைதிகளை இடமாற்றம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த காட்டுத்தீக்கு காரணம் மனித தவறுகளால் ஏற்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். கல்லறைகளில் தூய்மை செய்யும் போது புல்லை அகற்றி அதற்கு தீ வைத்து இருக்கலாம் அல்லது வெல்டிங் செய்யும் பொழுது ஏற்பட்ட தீப்பொறிகளாலோ இது நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்தீர்கள். வணக்கம்.